வணக்கம். கடவுள் பெயர் சொல் அல்ல, வினைச்சொல். இறை நபர் அல்ல, அது ஒரு நிலை. இது கொஞ்சம் சென்சிட்டிவான தலைப்பு தான். இந்த வீடியோவில் நம்ம அதை கொஞ்சம் ரேஷனலாகவும் லாஜிக்காகவும் அணுகப் போகிறோம். நான் உங்கள் வினோத். வாங்க தலைப்பை ஆராய்வோம். கடவுள் இந்த வார்த்தையை தமிழர்களாகிய நாம் தவறாக பயன்படுத்தி வருகிறோம் என்பது என் கருத்து. இந்த வார்த்தையுடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா, கடந்து உள்ளே பார் ஆர் கடந்து உள்ளே செல். எதை கடந்து அப்படின்னா, உடலை கடந்து உள்ளே பார்ப்பது அப்படின்னு அர்த்தம். இதை இன்னும் விரிவா சொல்லணும்னா, ஒவ்வொருத்தரும் தனி மனித ரீதியாக நம் உடலுக்குள் என்ன இருக்கிறது அப்படின்றத நம் மனக்கண் கொண்டு பார்க்க வேண்டும் அப்படின்ற அர்த்தம் வரும். சரி, அப்படி பார்த்தால் என்ன தெரியும்? உங்களுக்கே தெரியும், உடல் என்ற கட்டமைப்பிற்குள்ளதான் உயிர் என்ற ஆற்றல் இருக்கிறது. உடலுக்குள் உயிர் எங்கே இருக்கிறது அப்படின்ற கேள்விக்கு நம்ம ஏற்கனவே பதில் பார்த்திருக்கிறோம். இந்த உயிர் எனும் துடிப்பு அப்படின்ற ஒரு வீடியோவில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி, உடலில் இருக்கும் ஒவ்வொரு உயிரணுக்குள்ளும் தான் உயிர் இருக்கிறது. மேலும் அந்த உயிர் என்பது ஆன்மா எனும் ஆற்றலின் மாறுபட்ட நிலை அப்படின்னு நம்ம அதில் பார்த்திருக்கிறோம். இப்போ இந்த உயிரின் மீது கவனம் செலுத்தி அதன் அடிப்படையான அந்த ஆற்றலின் தன்மையை உணர்வதை குறிப்பிடுவதற்காக, அதாவது உணர்வதற்காக சொல்லப்படும் சொல்லாடல் தான் இந்த கடவுள். உடலை கடந்து அப்படின்னு ஏன் சொல்லணும்? இதுக்கு பதில் என்னன்னா, பொதுவாவே நம்ம எல்லாருமே நமக்கு வெளியே, அதாவது நம்ம உடலுக்கு வெளியே என்ன நடக்கிறது, எப்படி நடக்குது அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். இத வேற விதமா சொல்லணும்னா, நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத நம் புலன்கள் மூலமாக உணர்ந்து அவற்றை புரிந்து கொண்டு வருகிறோம். உதாரணத்துக்கு நம்ம கண்களால் பார்ப்பதா இருக்கட்டும், காதால் கேட்பதாக இருக்கட்டும். இது எல்லாமே நமக்கு வெளியே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்வுகள் மீது நம் கவனம் செல்லும். இப்படி நமக்கு வெளியே செல்லும் கவனத்தை திருப்பி நமக்கு உள்ளுக்குள்ள செலுத்தி, நம்ம உடலுக்குள்ள என்ன இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்குது, அதற்கு அடிப்படை என்ன அப்படின்று உணர்வதற்காக சொல்லப்படும் சொல்தான் இந்த கடவுள். சரி, இதை எப்படி செய்வது அப்படின்னு கேள்வி வரும். இதை நம்ம ரெகுலரா நிறைய பேர் செஞ்சுட்டு தான் வரோம். இதைத்தான் இந்த தவம், தியானம், மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி பல பெயர்கள்ல அழைக்கிறோம். மெடிடேஷன் என்றாலே என்ன? நம் ஐம்புலன்களையும் அடக்கி நம் கவனத்தை சிதற விடாமல் நமக்குள்ளேயே வைத்திருப்பது தானே. இந்த தியானம் எனும் ப்ராசஸை விளக்குவதற்காக குறிப்பிடப்படும் ஒற்றை வார்த்தை தான் இந்த கடவுள். ஸோ இந்த வார்த்தை ஒரு செயலை குறிப்பது. அப்படின்னா அந்த வார்த்தையை நம்ம ஒரு வினை சொல்லாகத்தான் பயன்படுத்த வேண்டும். ஆனால் நம்ம எல்லாரும் அதை அது ஒரு பெயர் சொல்லா பயன்படுத்தி வருகிறோம். லைக் கடவுள் இருக்கு, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் சொல்லாக அதை யூஸ் பண்ணிட்டு வர்றது. இது இலக்கண விதிகள் படி ஒரு வினை சொல்லை இருக்கு இல்லை அப்படின்னு விவரிப்பது தவறு. பேசிக்கலி வினைச்சொல்னாலே அதை செய்ய முடியுமா, செய்ய முடியாதா? ஒரு தனிநபராக இருந்தாலும் சரி, ஒரு குழுவாக இருந்தாலும் சரி, ஒரு செயலை செய்ய முடியுமா, முடியாதா அப்படின்னு தான் பேசணுமே தவிர, அது இருக்கா, இல்லையா அப்படின்னு பேசுவது முரண், தவறு அப்படிதான் சொல்லணும். இப்போ இந்த கடந்து உள்ளே பார் அப்படின்ற இந்த லாஜிக்க இந்த மெடிடேஷன் தவிர்த்துட்டு வேற விதமாகவும் பயன்படுத்த முடியும். உதாரணத்துக்கு நமக்கு வெளியே நடக்கும் நிகழ்வுகள், பொருட்கள், உயிரினங்கள், இந்த மரம், செடி, கொடி இவற்றை எல்லாவற்றையுமே அதன் உருவத்தை கடந்து அதற்கு உள்ளே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தாலுமே இறுதியில் ஆற்றல் அப்படிங்கிற அந்த எனர்ஜி அப்படிதான், அதுதான் தெரிய வரும். அறிவியல் ரீதியா யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு கல்லை எடுத்துக்கிட்டோம்னா அது உள்ளுக்குள்ள இருக்கிறது தாது பொருட்கள் அப்படிங்கிற இந்த மாலிக்யூல்ஸ். இந்த மாலிக்யூல்ஸுக்குள்ள பார்த்தோம்னா இந்த இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸ், அணுக்கள் அப்படின்னு தெரிய வரும். அந்த அணுக்களுக்குள்ளேயும் பார்த்தோம் என்றால் தனித்தனி துகள்கள் அப்படிங்கிற இந்த பார்ட்டிகிள்ஸ் தெரியும். இந்த பார்ட்டிகிள்ஸ் பார்த்தீங்கன்னா அவை எல்லாமே இந்த ஆற்றல் உத்வேகம் பெறும்போது உருவாகிற பொருட்கள் தான். ஸோ எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலுமே அதன் அடிப்படையான இந்த ஆற்றல் தான் இருக்கிறது. இந்த ஆற்றலை உணர வேண்டும் அப்படின்றதற்காக உருவான சொல் தான் இந்த கடவுள் அப்படின்ற வார்த்தை. இப்படி இயற்கையை யார் படைத்தார் அப்படின்ற கேள்விக்கு கடந்து உள்ளே பார் அப்படின்னு பதில் சொல்வதன் மூலமாக ஆற்றலை தான் நாம் காலாகாலமாக விவரித்து வருகிறோம்.
இப்போ ஒரு கேள்வி வரும். ஆற்றல்னு நேரடியா பதில சொல்லி தொலைக்க வேண்டியது தானே. ஏன் இப்படி சுத்தி வளைச்சு சொல்லி எல்லாரையும் குழப்பிக்கிட்டு அப்படின்னு. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஆற்றல் ஆர் எனர்ஜி அப்படிங்கிற இந்த சொல்லாடலே கடந்த 200, 300 வருஷமா தான் நம்ம மனித இனம் பயன்படுத்தி வருகிறது. இந்த மேற்கத்திய நாடுகள்ல அறிவியல் வளர்ச்சி வளர்ந்த பிறகுதான் இந்த எனர்ஜி அப்படின்ற இந்த வார்த்தையவே டேர்ம் பண்ணாங்க. இந்த எனர்ஜின்ற வார்த்தை தமிழாக்கம் பெற்று ஆற்றல் அப்படின்னு நம்ம இப்ப பயன்படுத்தி வர்றோம். அதற்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஆற்றலை விவரிக்க பல்வேறு வார்த்தைகள் பயன்படுத்தி வந்தார்கள். வெவ்வேறு சமயங்கள்ல அந்த மொழிகளுக்கு ஏற்றாற் போல் வெவ்வேறு வார்த்தைகள் இருந்தன. அவை என்ன என்ன அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம தமிழ்ல இந்த அடிப்படை நிலையை விவரிக்க யூஸ் பண்ண வார்த்தை என்ன அப்படின்னு பார்ப்போம். அந்த வார்த்தை தான் இறை. அதாவது பெரிய ரகரம் போட்ட இறை. இந்த வார்த்தை ஒரு பெயர்ச்சொல். இதுதான் எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளாகிய ஆற்றலை குறிக்கும் சரியான சொல். இந்த பரம்பொருள்ன்ற வார்த்தையுமே இறைக்கு நிகரான சொல் தான். இந்த ஆற்றல் என்னும் பரம்பொருள் தான் இயற்கையின் அடிப்படை நிலை அப்படின்றத நம்ம பல வீடியோஸ்ல தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் வரோம். இந்த ஆற்றல் பார்த்தீங்கன்னா, இது ஒரு இருள் சூழ்ந்த வெற்று நிலை. இதற்கு எந்த ஒரு உருவமும் கிடையாது. இது வெறும் தன்மை தான். ஆல்சோ இதுக்கு எந்த ஒரு எல்லையும் கிடையாது. எல்லை இல்லை அப்படின்னாலே இதற்கு இன்சைட், அவுட் சைடு, அதாவது உள்ளே, வெளியே அப்படின்ற இந்த கண்டிஷன்ஸ் எதுவும் ஒத்து வராது. இந்த ஆற்றல் என்னும் இறை வந்து எந்த ஒரு சலனமுமே இல்லாத ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு நிலை. இந்த ஆற்றல் தான் உத்வேகம் பெற்று அலையாகவும், அதிர்வாகவும், துகளாகவும், விசையாகவும், சத்தமாகவும், ஆர் வெப்பம் என்னும் அதிர்வுகள் இப்படி தன்மை மாற்றம் பெற்று இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற இந்த கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறது. இந்த அதிர்வுகள், துகள்கள், திசைகள் இவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் இந்த நாம் பார்க்கும் அனைத்து பொருட்கள் மற்றும் உயிரினங்கள் இவை எல்லாமே பரிணமித்திருக்கின்றன. ஸோ ஆற்றல் என்கிற இந்த தன்மை இல்லை என்றால் எதுவும் இருக்காது. அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பார்த்தோம்னா, ஆற்றல் எனும் இறை இருப்பதால் தான் எல்லாம் இருக்கிறது, இயங்குகிறது. இந்த அடிப்படை உண்மையை பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்து வந்த மனிதர்கள் இதை உணர்ந்திருந்தார்கள். அவர்கள் வாழ்ந்த காலங்களில் அவர்கள் சமுதாயத்தில் அவர்கள் மொழிகளுக்கு ஏற்றாற் போல இந்த ஆற்றலுக்கு வெவ்வேறு பெயர்கள் இட்டு அதை அழைத்து வந்தார்கள். சிலர் இதை சீவம் என்று அழைத்தார்கள். பின்னாட்களில் இவர்கள் சைவ சமயத்தார் என்ற அடையாளமும் பெற்றனர். சிலர் இதே ஆற்றலை ஆன்மா என்று அழைத்தார்கள். இந்த ஆன்மா எங்கும் நிறைந்திருப்பதால் இதை பரம ஆத்மா என்று அழைத்து பின்னர் அவர்கள் வைணவர் அப்படின்ற அடையாளம் பெற்றனர். இதே ஆற்றலைத்தான் சக்தி என்றும் அழைத்தார்கள். பார்ப்பனர்கள் இதே ஆற்றலை பிரம்மம் என்று அழைத்தார்கள். வள்ளலார் இதை சத்து அப்படின்னு அழைத்தார். நம்ம இந்திய துணைக்கண்டத்தை தாண்டி வெளியே உருவான இரு பெரும் சமயங்கள் கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாம், இதிலுமே இந்த ஹோலி ஸ்பிரிட் என்று அழைக்கப்படும் இந்த பரிசுத்த ஆவி, அது இந்த இறை எனும் இந்த ஆற்றல் தான். மேலும் இந்த உருவமற்ற இறைவன் என்று சொல்லப்படும் அல்லாஹ், அதுவும் இதே ஆற்றல் தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆற்றலுக்கு எந்த ஒரு உணர்வோ, உணர்ச்சியோ ஆர் விழிப்புணர்வோ கிடையாது. இது வெறும் ஒரு பொருள் தான். லைக் ஒரு ஆப்ஜெக்ட், அவ்வளவுதான். உயிரினங்களுக்கு இருக்கிற மாதிரி இதுக்கு உணர்வுகளோ, உணர்ச்சியோ எதுவுமே கிடையாது. உயிரினங்களாகிய நாம் எல்லாருமே நம் புலன்களை பயன்படுத்தித்தான் நம் இருத்தலை உணர்ந்து வருகிறோம். இந்த புலன்கள் இயங்குவதற்கு இந்த உடல் அப்படின்ற இந்த கட்டமைப்பு அவசியம். இதுலயும் நம் மனிதர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இந்த புலன்களை பயன்படுத்தி நமக்கு கிடைக்கிற இந்த இன்புட்ஸை வைத்து தான் இந்த கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற இந்த விழிப்புணர்வு நிலை நம் உடலில் வளர்கிறது. ஆனா இந்த ஆற்றலுக்கு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு உருவமோ, கட்டமைப்போ கிடையாது. ஸோ நேச்சுரலி அதற்குன்னு தனிப்பட்ட ஒரு கான்ஷியஸ்னஸ் ஆர் விழிப்புணர்வுங்கிறது வளர்வதற்கு வாய்ப்பே கிடையாது. இன்னும் சொல்லப்போனா, ஆற்றல் உயிரினங்களாகிய நம் மூலமாகத்தான் இந்த விழிப்புணர்வு ஆர் விழிப்பு நிலை என்கிற இந்த கான்ஷியஸ் ஸ்டேட்டை அடைகிறது. நம் மூலமாகத்தான் தன்னுடைய இருத்தலையே அது உணர்ந்து கொண்டு வருகிறது. இந்த ஆற்றல் நிலையும் விழிப்பு நிலையும் எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆற்றல் என்பது எந்த ஒரு உணர்ச்சியும் உணர்வும் அற்ற நிலை. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அந்த கான்சியஸ் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா,
எல்லாவற்றையும் உணர்ந்து அதன் மூலமாக விழிப்பாக இருக்கும் நிலை. ஸோ தே ஆர் டயமெட்ரிக்கலி ஆப்போசிட். இப்ப இன்னொரு கேள்வி வரும். இந்த அக்ரிணை பொருளான இந்த ஆற்றல் எப்படி இறைவன் அப்படின்ற இந்த உயர்திணை நிலை அடைந்தது அப்படின்னு சொல்லி. இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. முதல் காரணம் என்னன்னா, நம்மளுடைய பேச்சு வழக்கம். இப்போ இதுக்கு ஒரு உதாரணத்தை வச்சு பார்ப்போம். லைக் நம்ம வீட்ல குழந்தைகள் ஏதாவது இருந்தாங்கன்னா, அந்த குழந்தைகள் நம்மகிட்ட நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அதுல மெயினா ஒரு கேள்வி என்னன்னா, இதெல்லாம் எப்படி வந்தது? நம்மலாம் எங்க இருக்கோம்? யார் இதெல்லாம் படைச்சா? அப்படின்னு சொல்லி என்னைக்காவது ஒரு கட்டத்துல அவங்க வளரும்போது என்னைக்காவது ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்படி கேள்வி கேட்கும்போது நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? இதெல்லாம் சாமி படைச்சாருமா, நம்ம எல்லாத்தையும் உருவாக்குனது சாமி தான் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லுவோம். அடுத்து அந்த பதிலுக்கு தொடர்ச்சியா இன்னொரு கேள்வி அந்த குழந்தை கேட்கும். இப்ப சாமி யாருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதாவது கோயில்லையோ, இல்ல ஏதாவது ஒரு ஃபோட்டோவோ, இல்ல ஏதாவது சிலையோ காமிச்சு, "இவர் தாம்மா சாமி, இதுதான் இறைவன்" அப்படின்னு சொல்லி பதில் சொல்லி, "இவர் தான் நம்ம எல்லாரும் படைச்சாரு" அப்படின்னு சொல்லி ஒரு பதில் சொல்லுவோம். இங்க நம்ம இறைவன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு காட்டுவது, அந்த குழந்தையோட புரிதலுக்காகத்தான். நமக்கு தெரியும் அப்படி ஒரு உருவமோ, ஒரு நபரோ இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த குழந்தைக்கு இந்த அரூபமான இந்த ஆற்றலை பற்றி புரிய வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு உருவம் தேவைப்படுகிறது தானே! அப்படி உருவம் குடுத்து, அதை ஒரு உயர்திணை பொருளாக மாற்றுவது நம் பேச்சு வழக்கம் தான். இன்னொரு காரணம் என்னவென்றால், நம் மனித இனம் பண்பட்டு வளர்ந்த விதம். இப்போ பண்பட்டுனா, ஆதி காலத்துல இந்த விவசாயம் தொடங்கி பல கலைகள் கற்று, அவற்றை பிராக்டிஸ் பண்ணி வளர்ந்து வந்த விதம். இப்படி வளர்ந்து வரும்பொழுது, மனிதர்களுக்குள் என்ன எண்ணம் வந்தது என்றால், இப்படி ஆறறிவு படைத்த மனிதர்களாலேயே இயற்கையை தனக்கு ஏற்றாற் போல மாற்றி அமைக்க முடிகிறது என்றால், இந்த இயற்கையை படைத்த ஆற்றலுமே நம்மைப் போலவே பல அறிவு உடையதாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வளர்ந்தது. அதோடு சேர்த்து இந்த ஆற்றலுக்கும் ஆர் தன்னை தாண்டிய அந்த சக்திக்குமே தன்னைப் போலவே ஒரு உருவம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற நம்பிக்கையும் வந்தது. இந்த நம்பிக்கைகளை அடிப்படையா வைத்துத்தான் பல கதைகள் மற்றும் புராணங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் உருவாகி இந்த கதைகளை அடிப்படையாக வைத்து உருவ வழிபாடுகள் உருவாகி இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இப்படித்தான் சீவம் சீவன் ஆனது, அதை தொடர்ந்து சிவன் ஆனது, அப்புறம் பரமாத்மா விஷ்ணுவா மாறினது, பிரம்மம் பிரம்மனானது, சக்தி பார்வதி ஆனாள். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கன்வீனியன்ஸுக்காக இந்த ஆற்றலை உயர்திணையாக கருதும் பழக்கம் உருவானதே தவிர, அதற்கென்று எந்த ஒரு உருவமோ, விழிப்புணர்வோ, ஏன் அடிப்படை உணர்வுகள் கூட கிடையாது. இதனால் தான் சொல்கிறேன், இறை என்பது நபர் அல்ல, ஒரு நிலை. இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டேட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். இன்ஃபேக்ட், இஸ் த பேசிக் ஸ்டேட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் வித்தவுட் விச் தேர் வில் ஒன்லி பி நான் எக்ஸிஸ்டன்ஸ். ஆற்றலுக்கு எந்த ஒரு விழிப்புணர்வோ, அறிவோ இல்லை என்றால், எப்படி இந்த இயற்கையை படைத்து, எப்படி எல்லாவற்றையும் ஒரு ஆர்டரா இயக்கிட்டு வருது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த ஆர்டருக்கு காரணம் ஊழ் என்னும் ஃபேட். இத பேச்சு வழக்கத்துல விதி அப்படின்னு சொல்லுவோம். விதி ஆர் நியதி. இந்த நியதி தான் எல்லாத்தையுமே ஒரு ஆர்டரா இயக்கிட்டு வருது. இந்த நியதி செயல் விளைவு தத்துவத்தை அடிப்படையாக வைத்து இயங்கி வருகிறது. நம்ம எல்லாருமே இந்த நியதியில ஒரு அங்கம் தான். இந்த விதியின் ஒரு பங்கு தான் நம்ம எல்லாருமே. சிலர் வந்து இந்த விதி ஆர் ஃபேட்ட வந்து மறுப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனா அறிவியல் ரீதியா பார்த்தீங்கன்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுடைய ரிலேட்டிவிட்டி தியரி அதோட ஈக்குவேஷன்ஸ சால்வ் பண்ணவங்களே, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என முக்காலமும் ஒன்று போல இயங்கிக் கொண்டிருக்கின்றது அப்படின்ற இந்த கசப்பான உண்மைய ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க அந்த ரிலேட்டிவிட்டி தியரிய சரியா படிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்களும் அந்த கன்க்ளூஷனுக்கு வருவீங்க. இந்த 3 காலத்தையும் ஒன்றா சேர்த்து தான் நம்ம அந்த விதி ஆர் ஊழ் அப்படின்னு சொல்கிறோம். ரிலேட்டிவிட்டி தியரி படிக்கிறதுக்கு கடினமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, அதுக்கு பதிலா நீங்க என்னுடைய 5த் டைமென்ஷன் புத்தகத்த படிக்கலாம். அதுல இந்த ஊழ் ஆர் நியதி எப்படி இயங்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா எழுதியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். புத்தகம் கிண்டல்ல இ புக்கா இருக்குது. அதோடைய டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன். இந்த விதிப்படி நிகழும் கோஇன்சிடென்சஸ், விளைவுகள், நிகழ்வுகள் இது எல்லாத்தையுமே கவனிப்பவர்களுக்கு தான் இந்த ஆற்றல் தான் எல்லாவற்றையும் நிகழ்த்தி கொண்டும், செயல்படுத்தி கொண்டும், பார்த்து கொண்டும் இருக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இத நீங்க வந்து ஒரு வயதானவர்கள் கிட்ட நோட்டீஸ் பண்ணி பார்க்கலாம்.
சிறு வயதிலிருந்தே நாத்திகர்களாக வளர்ந்தவர்கள் கூட ஒரு 60-70 வயசு தாண்டினதுக்கு அப்புறம் தங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது அவர்கள் செய்த செயல்கள், அப்புறம் அந்த செயல்கள் மூலமா நடந்த விளைவுகள், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தன்னை தாண்டி ஏதோ ஒரு சக்தி தன்னை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சக்தி தான் இறைவன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையை வளர்த்து அவர்கள் ஆத்திகர்களாக மாறுவார்கள். ஆமாம். இந்த ஆற்றலுக்குள்ள தான் இந்த ஊழ் என்னும் நியதி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்காக இந்த ஆற்றல் தான் இதை செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்பி, அதனிடம் சரணடைய வேண்டும் அப்படின்ற அந்த நம்பிக்கையெல்லாம், அந்த எண்ணம்லாம் வர வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஊழ் என்பது வெறுமன ஒரு ஆர்டர் ஆஃப் ஈவென்ட்ஸ் அவ்வளோதான். அந்த ஈவென்ட்ஸுக்குள்ள நம்ம பாஸ் ஆகிட்டு இருக்கோம். அந்த ஈவென்ட்ஸ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஜஸ்ட் அ செட் ஆஃப் கோஇன்சிடென்சஸ் அவ்வளோதான். இப்போ இறை வழிபாடு பற்றி கொஞ்சம் பார்ப்போம். எல்லாவற்றையும் உருவாக்கியதும் இந்த ஆற்றல் என்னும் இறைதான். எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருப்பதும் அதே இறைதான். அப்பேற்பட்ட இந்த ஆற்றலை வழிபட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. உயிரினங்களில் மனிதர்களைத் தவிர வேற எந்த ஒரு மிருகத்திற்கோ, ஒரு பறவைக்கோ இந்த இறை வழிபாடுங்கிற அந்த பழக்கமே கிடையாது. மனிதர்கள் நம்ம மட்டும்தான் பல்வேறு வழிபாட்டு முறைகளை வளர்த்து வைத்திருக்கிறோம். இந்த செயல்பாட்டுக்கு அடிப்படை காரணம் நம் மனம்தான். மனம், அதாவது மைண்ட். வேற எந்த ஒரு உயிரினத்திற்கும் இல்லாத இந்த மனதை வைத்துத்தான் நம் நம் நம்ம வந்து இந்த ஆற்றலின் இருத்தலையும் உணர்கிறோம். அதன் செயல்பாடுகளையும் புரிந்து கொண்டு வருகிறோம். ஸோ மனம் இல்லை என்றால் மனிதர்களும் மற்ற மிருகங்கள் போல தானே. இதே மனம் இல்லை என்றால் நம்மளால இந்த ஆற்றலை அடையாளம் காண முடியாது தானே. ஒரு பக்கம் ஆற்றல் இருப்பதால் தான் உயிரினங்கள் உருவாகி அவற்றின் பரிணாம வளர்ச்சியால் மனிதன் வளர்கிறான். மறுபக்கம் மனிதர்கள் இருப்பதால் தான் ஆற்றலுக்கு அடையாளம் கிடைக்கிறது. அப்படி என்றால் ஆற்றல் இல்லை என்றால் மனிதர் இல்லை, மனிதர் இல்லை என்றால் ஆற்றலுக்கு அடையாளம் கொடுக்க ஆள் இல்லை. அப்போ மனிதனும் ஆற்றலும் ஒன்றிற்கு ஒன்று டிபெண்டன்டான ஃபேக்டர்ஸ் தானே. இந்த மியூச்சுவலி டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோமே, அதுதான். 2 ஃபேக்டர்ஸ் மியூச்சுவலா டிபெண்டன்ட்டா இருக்கும்போது, அதுல ஒண்ணு மட்டும் இன்னொன்ன வழிபடுவது அப்படிங்கிறது தேவையில்லாத வேலை தானே. இதையும் தாண்டி மரியாதை செலுத்தணும்னா, அந்த மரியாதையை மற்ற மனிதர்கள், சக மனிதர்கள், அப்புறம் மற்ற உயிரினங்கள் கிட்ட காமிக்கலாம். இதைத்தான் வந்து அன்பு அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் ஆங்கிலத்துல காட் இஸ் லவ் அப்படின்னு சொல்றாங்க போல. வீடியோவுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த தலைப்பு ரொம்ப பெருசு. ஆற்றலை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். அது எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது அப்படின்ற கேள்விகளுக்கு விடையே கிடையாது. இதுக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை அப்படின்ற ஒரு ஒரு முரண்பட்ட ஒரு நிலை. இந்த ஆற்றலை பற்றி இன்னும் போக போக நிறைய வீடியோஸ்ல இன்னும் டீட்டெயிலா பேசுவோம். இப்போதைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்த கருத்துக்கள், ஐடியாஸ், இதை பற்றிய உங்கள் கருத்துக்கள் என்ன? அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆல்சோ வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்புடன் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. நன்றி.